श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सकीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 922வது நாமாவளி தருணாதித்ய பாட்டலா. சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாட்டலா. தருண அப்படின்னா இளமையான, ஆதித்யன் அப்படின்னா சூரியன். அந்த இளமையான இளஞ்சூரியனுடைய ஒரு நிறத்தை ஒத்த பண்பு, அம்பாளுடைய நிறத்தை சொல்ற. மாதுளம் பூ நிறத்தாலை அப்படின்னு அபிராம்பட்டர் சொல்வார். பச்சை வண்ணமும் அப்படிம்பார், பச்சையா சொல்லுவார். இடப்பாகம் கலந்த பொன்னே அப்படிம்பார். அந்தரி நீலி, நீலி அப்படிம்பார். நீலின்னா நீளமா இருக்கிறது. அப்போ அம்பாளுக்கு வெவ்வேறு விதமான நிறங்களை, கருப்பா இருக்கா, சேப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா. திருவெண்காட்டுல ஸ்வேத மகாகாளின்னு பேர். வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாளாம் அம்பாள். காளின்னா எப்போதுமே காளினாலே கருப்புன்னு அர்த்தம். கருப்பா இருக்கிறவ திருவெண்காட்டுல மாத்திரம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கலாம். அம்பாளுக்கு கௌரின்னு ஒரு பேர். கௌரின்னா வெண்மையாக இருப்பவள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காளி, கௌரி அந்த மாதிரிலாம் பார்க்கும். ஷியாமலான்னு பேர் வைப்பா, கருப்பின்னு அர்த்தம். பச்சை நிறத்துக்கும் ஷியாமலான்னு தான் பேரு. அந்த அம்பாளுடைய நிறத்தை பத்தி சொல்றா. இப்ப இந்த இடத்துல தருணாதித்ய பாடலா அப்படின்னு சொன்னா இளஞ்சூரியனுடைய நிறத்தை தன்னுடைய நிறமாக கொண்டவள் அம்பாள் அப்படின்னு சொல்றா. இதுல என்ன ஒரு சிறப்பு இருக்கு? இந்த நிறத்திலே அம்பாளுடைய உடலானது, அதாவது ஒரு வரலாற்று குறிப்பு இதுல அடங்கி இருக்கு பாருங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட கோயில்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாலாம், கோயில்லன்னா வெறும் ஒரு சுவர், அந்த சுவற்றிலே வண்ணம் தீட்டி வழிபடுவார்கள். அந்த வழக்கம் இன்னும் பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புன்னு ஒண்ணு கும்பிடுவா. அதுல கும்பிடும்போது பாத்தீங்கன்னா சுவத்துல வெள்ளை அடிச்சு அதுல படம் வரைஞ்சு அதுலதான் அம்பாளை கும்பிடுவா. மகாலட்சுமியை கும்பிடுற வழக்கம் அதுதான் தொன்மையான வழக்கம். பாரம்பரியமா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல வளர்ச்சி ஏற்பட கோயிலாச்சு, விக்கிரகமாச்சு, கருங்கல் விக்கிரகமாச்சு, கருங்கல் கோயிலாச்சு அப்படின்லாம் சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலகை இருக்குல்ல, அத்தி பலகை, அந்த பலகையில படத்தை வரைவா. படத்தை வரைஞ்சு அதை சாமியா கும்பிடுவா. அப்படியும் இல்லைன்னு பாத்தீங்களா, வெள்ளை வெள்ளையன்னு ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்துல இப்ப கோயில்கள்ல எல்லாம் இந்த கொடி ஏத்துறாளே, ரிஷப கொடி ஏத்துவா. அப்படி ஏத்தும் போது காவியில படம் வரைஞ்சிருப்பா. அந்த வெள்ளை துணியில காவியில நந்தி, அந்த அஷ்டமங்கலத்தை வரைஞ்சு சாமி கும்பிடுவா. அதுதான் முதல்ல இருந்த வழிபாடு. சுண்ணாம்புல கரியினால கோடுகள் போட்டு வழிபாடு பண்ணுவா. அம்பாள் அப்படியே வரைஞ்சு அப்படியே கும்பிடுறது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே களிமண்ல உருவம் பண்ணா, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சு பண்ணினா, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு உருவங்களை பண்ணா. அந்த சுண்ணாம்பு மேல சொதான்னு சொல்லுவாங்க. அப்ப அது மேல வண்ணம் தீட்டி வழிபாடு செய்யும். இந்த வண்ணம் தீட்டி வழிபாடு செய்யற பொழுது அம்பாள் ஒரு சில நேரத்துல, அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சுதை வண்ணம் தீட்டி வழிபடுற பொழுது யாருக்காவது ஆவேசம் சாமி பேசும். அப்படி பேசும்போது சில பிரார்த்தனைகளை வைப்பா. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது, இப்ப கல்யாணம் பண்றேன், யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் கேட்குறது, அப்ப எனக்கு அற்புதமான பச்சை வண்ணம் தீட்டி வழிபாடு பண்றா, இன்னும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த வண்ணம் தீட்டி, அந்த பச்சை வண்ணத்தை தீட்டி அதுலயே அம்பாளை வழிபாடு பண்ணுவா. இப்ப எனக்கு பொருளாதாரமே இல்லை, ரொம்ப வறுமையா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா, பொன் வண்ணமா என்ன வழிபாடு பண்ணு அப்படின்னா, மஞ்சள் கலந்த வண்ணத்தினால அம்பாளை வண்ணமா தீட்டி அதுல வழிபாடு பண்ணுவா. இப்பவும் கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா, இந்த திரௌபதி அம்மன் கோயில் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துலதான் விக்கிரகம் பண்ணி அதுல இப்ப பெயிண்ட் அடிக்கிற வழக்கம்.
அந்த காலத்துல வண்ணம், அதுக்கான கலவை, அதனுடைய எப்படி அந்த வண்ண கலவையை சேர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் கூட நம்ம ராஜராஜ சோழன் கோயில், அந்த பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா வண்ணம் தீட்டி வழிபாடு செய்திருக்கிறார்கள். சுவற்றுல அதுல வண்ணம் தீட்டி அந்த சாமியை கும்பிடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வண்ணத்தையும் உருவத்தை உருவாக்கி அது மாதிரி சாமி கும்பிடுறது, அந்த வண்ணத்தை கும்பிடுறது. ஒளி செம்மையினே சொல்லுவார். சிகப்பு வண்ணம் தீட்டி வழிபாடு பண்ணினால் அம்பாள் ராஜசமான குணமுடையவளாக, விரைவில் செயல்படுபவளாக, போரிலே வெற்றியை தருபவளாக அந்த வண்ணமானது பூசி கும்பிட சொல்றார். அம்பாளுக்கு போடுற அணிகலன்கள் இருக்கோ இல்லையோ, அதை மாத்தினா கூட அம்பாளுடைய வடிவம், அவளுடைய குணம்லாம் மாறும்னு சொல்லுவார். ஏன்னா மந்திரத்தை மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணிட்டே இருப்பா. அப்படி ஜெபம் பண்ணுவோம். அம்பாள் வெவ்வேறு விதமான வடிவத்துல இருந்து ஒருத்தருக்கு வெற்றி தேவைப்படுறது, இன்னொருத்தருக்கு அமைதி தேவைப்படுறது, இன்னொருத்தருக்கு காசு தேவைப்படுறது, இன்னொருத்தருக்கு படிப்பு தேவைப்படுறது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவ மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுதம் மாறும், நிறம் மாறும். அதுதான் இந்த இடத்துல தருணாதித்ய பாடலா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கருத்து சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, யோகத்துல நம்ம நடராஜ சிலை இருக்குல்ல, அந்த சிலைய பாத்தீங்கன்னா நடுப்புற நடராஜா ஆடுற மாதிரி இருக்கும். அதை சுத்திரும் ஒரு ஒளி வட்டம் செதுக்கி இருப்பாங்க. அந்த ஒளி வட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு அண்டம்னு சொல்றாங்க. அது வட்டமா இருக்காது. ஒரு விதமான முட்டை இருக்குல்ல, கோழி முட்டை, அந்த மாதிரி ஒரு கருமுட்டையை போல கொஞ்சம் வட்டத்திற்கு கொஞ்சம் சிதைந்த வட்டமா இருக்கும். அது அண்டத்தை குறிக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாளை அந்த மாதிரி ஒரு வண்ணமாக, வண்ண ஒளியாக, சூரியனாக, சந்திரனாக, தீயாக, அது மாதிரி எழுத்தாக அம்பாளை தியானம் பண்றது. அப்படி தியானம் பண்ணினால் அதுதான் அம்பாள் நினைச்சு தியானம் பண்றது. இது உருவமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆதியுடையார் கோயில்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த கோயில்ல சுவாமிக்கு உருவம் இல்லை, ஆத்மநாத சுவாமிக்கு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள், பச்சை, சிகப்பு, இது அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒளிய பச்சையா வெளிப்படுத்துறதுக்கு, ஒரு ஒளிய மஞ்சளா வெளிப்படுத்துறதுக்கு சாதாரணமா நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சிகப்பா இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதை மாத்திருக்காங்க. அந்த ஒளி மஞ்சள் நிற ஒளி. இப்ப நம்ம மத்தாப்பெல்லாம் கொளுத்துறோமோ இல்லையோ, அதுல ஒரு விதமான கலர்லாம் வண்ண ஒளி பாக்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அம்பாளை வண்ண ஒளியா, பிரகாசம் உள்ள ஒளியா நம்மள தியானம் பண்ண சொல்லியிருக்கா. அப்படி தியானம் பண்ணினால் என்ன பலன் அப்படின்னா, அந்த வண்ண ஒளிக்கு தகுந்த மாதிரி சொல்ல பாருங்க. பாருங்க, ஸ்ரீவசியே ராஜவசியேச்ச பாட்டலம்னு சொல்றா. ஸ்ரீவசம் பெண்களை தன்மையப்படுத்தி கொள்வது, இது ராஜாக்கள் பண்ணியிருக்கா. ராஜவசியம் அரசர்களை தன்மையப்படுத்தி கொள்வதற்கு, நம்ம சொல்றத கேட்க வைக்கிறதுக்கு. பாட்டலா, இந்த பாடல நிறத்துல அம்பாளை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்போ கல்யாணம் ஆறவா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒளி வண்ணத்தை கொடுத்து தியானம் பண்ணினா அவளுக்கு திருமணம் மிக விரைவாக அமையும். ஒரு நல்ல அந்த யார் தியானம் பண்றாலோ அவர்கள் நினைத்தவாறு அவர்களுக்கு அந்த திருமண யோகம் கிட்டும். அப்ப அந்த வண்ணத்தினுடைய ரகசியம், ஏன்னா சாஸ்திரங்களே இதை ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கு. அதுல இந்த வண்ணமானது எப்பொழுதுமே வசியத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாவற்றையும் தனக்குள்ளே கவர்ந்து இழுக்கக்கூடிய பண்புக்கு வசியம்னு பேர். எல்லோராலும் போற்றப்படக்கூடிய பண்புக்கு வசியம்னு பேர். எல்லோரையும் தன் பயப்படுத்தக்கூடிய பேராற்றலுக்கு வசியம்னு பேர். இப்ப இந்த தருணாதித்ய பாடலா என்று சொல்லக்கூடிய இந்த வர்ணம், இது ஒரு நிறம். இந்த வண்ணத்துல அம்பாளை நம்ம தியானம் பண்ணினால் அது வசியத்தை உண்டு பண்ணும். அனைவரையும் தன்னை குறித்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேராற்றல். அது எல்லாருக்கும் நல்லது. ஒரு சுமூகமான ஒரு சௌக்கியத்தை தரக்கூடியது. அதை போற்றி அந்த ஆற்றலை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.